வீடியோவில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ், சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ்லேருந்து டெக்ஸ்ட் ஸ்பிளிட் வரைக்கும். இப்போ அப்பர் கேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அப்பர்ங்கிற ஃபார்முலா போட்டு உங்கள் செல் என்ன டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி லோவர் அப்படின்னா லோவர் போட்டு லோவர் கேஸில் எல்லாம், அது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கக்கூடாது. அது மாதிரி இதுக்கு பிஆர்ஓபிஆர் போட்டு ஈக்குவல் டு போட்டு உங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ப்ராப்பரில் வந்து உங்களுக்கு ஸ்பேசஸ், லீடிங் ஸ்பேசஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். டெக்ஸ்ட் மட்டும் ப்ராப்பரான இதில் இருக்கும். இப்போ ட்ரிம் போட்டிங்கன்னா லீடிங் ஸ்பேசஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் எதுவுமே இருக்காது, நீட்டாக வந்துடும். பட் எழுத்தெல்லாம் வந்து அப்பர் லோவர்லாம் மாறாது, ட்ரிம் ஆகாது. ஸோ இப்போ ப்ராப்பருங்கிற ஃபங்க்ஷனை போட்டு இந்த டெக்ஸ்ட்டை போட்டேன்னா இந்த மனிஷா அப்படியே வருது. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்பர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்இஎன் போட்டிங்கன்னா ஒரு டெக்ஸ்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்பேஸோட சேர்த்து எத்தனை இருக்குன்னு காட்டும். ஸோ மனிஷாங்கிற ப்ராப்பர் போட்டோன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நான் இதே டெக்ஸ்டை ட்ரிம் பண்ணி போடுறேன். ஓகேவா? ட்ரிம் பண்ணும்போது எப்படி காட்டுது பாருங்க, எவ்வளோ லென்த் பாருங்க. எல்இஎன் போட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்பேஸோட எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்றத காட்டும். ஓகேங்களா? இப்போ ட்ரிம்முக்கும் ப்ராப்பருக்கும் வித்தியாசம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த டேட்டால பாத்தீங்கன்னா மனிஷா அப்படின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டும் இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து பிரிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்பிளிட்ங்கிற ஃபார்முலா போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ்ல எந்த டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு காலம் டீலிமிட்டர் என்ன வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் இருந்தா அந்த ரெண்டு வேர்டையும் பிரியுங்க. ஒரு டபுள் கொட்டேஷன்ல ஸ்பேஸ் விட்டு இன்னும் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு மேட்ச் இக்னோர் எம்டி செல்ஸ் அதுக்கு ட்ரூன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா பாருங்க மனிஷ் தனியா ஷா தனியா வந்துச்சு. ஸோ இது அவரோட லாஸ்ட் நேம், இதோட ஃப்ரண்ட் நேம். இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா எல்லா வேர்ட்ஸ்லயும் இதே மாதிரி ஸ்பேஸ் மனிஷ் ஸ்பேஸ் ஷா, ரீதா ஸ்பேஸ் ஷா அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்போ டெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணாலும் உங்களுடைய அந்த நேம்ல அது அங்க என்ன இருந்ததோ அதே மாடல்ல இருக்கு. இந்த ஸ்பேஸ் எல்லாம் போல ப்ராப்பரான டெக்ஸ்ட் மேலுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரிம் ஃபங்க்ஷனும் ப்ராப்பர் ஃபங்க்ஷனும் ரெண்டு ஓப்பன் பிராக்கெட்ல போட்டு இந்த டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டையும் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நேம் நீட்டா மனிஷ் தனியா, எந்த ஒரு அப்பர் லோவர் கேஸ் கண்ணா பின்னான்லாம் இல்ல, ஸ்பேஸ் எல்லாம் இருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம கிளீனா ஃபர்ஸ்ட் நேம் தனியா லாஸ்ட் நேம் தனியா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராப்பர் போடுறதுக்கு டெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரிம் அண்ட் ப்ராப்பர் ரெண்டு ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணோம். ஸோ என்ன பாருங்க அப்படியே டிராக் பண்ணினா ஃபுல் டேட்டாக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணா எப்படி இருக்கு, பண்ணாட்டா எப்படி இருக்கு, ப்ராப்பர் இருந்தா எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.